ஓம் சாந்தி. அவ்யக்த சமிகை 15 நவம்பர் 2025. பாபா குழந்தைகளாகிய நமக்கு புரிய வைக்கிறாரு. जैसे हठ योगी अपने श्वास को जितना समय चाहे उतना समय रोक सकते हैं. இந்த உலகத்தினுடைய ஹட்டயோகிகள் இல்லையா, அவங்க இந்த பிராணாயாமம்லாம் பண்ணுறவங்க, இல்லை ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் இல்லை ஆசனாஸ் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்களாம், அவங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அப்படி மூச்சை இழுத்து பிடிச்சு நிறுத்தி வச்சுப்பாங்களாம். சில நிமிடங்கள் வரைக்கும் அவங்களால மூச்சு விடாமல் அப்படியே சுவாசத்தை உள்ள அடக்க முடியும், கண்ட்ரோல் பண்ண முடியுமா. ஆப் சஹஜ் யோகி, ஸ்வத யோகி, சதா யோகி, கர்ம யோகி, சிரேஷ்ட யோகி. இன்னைக்கு பாபா நமக்கு இவ்வளோ டைட்டில் கொடுக்குறாரு. ஸோ நீங்கள் சகஜ யோகிகள், தானாக உங்களுக்கு பாபா நினைவு வருது. ஸ்வத்த யோகி, அதான் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அதில் கனெக்டடாகவே இருக்கீங்க. சதா யோகி, எப்போவுமே யோகியா, நிரந்தர யோகியாக இருக்கீங்க. கர்ம யோகி, கர்மம் செய்யும்பொழுது நினைவு இருக்கு. அதாவது நீங்கள் யோகி, அந்த ஹட்டயோகி இவ்வளவு செய்ய முடியுதுன்னா நீங்கள் சதா நினைவில் இருக்கக்கூடிய கர்ம யோகி श्रेष्ठ आत्माक्கள் अपने संकल्प को, श्वास को प्राणेश्वर बाप के ज्ञान के आधार पर, அதுக்கு நமக்கு என்ன எக்ஸசைஸ் பண்ண சொல்றாருன்னா, அவங்க மூச்சை இழுத்து பிடிச்சுக்கிறாங்களாம். நமக்கு பாபா என்ன எக்ஸசைஸ் சொல்றாருன்னா, உங்களுடைய எண்ணம் மற்றும் சுவாசத்தை, ஸோ இந்த சுவாசத்தை பற்றி பேசல பாபா, எண்ணத்தை பாபா நமக்கு பிராணேஸ்வர், நமக்கு உயிருக்கு உயிரான நமக்கு பிராணன் உயிரை கொடுத்த பாபாவினுடைய ஞானத்தின் ஆதாரத்தில், ஸோ அந்த ஞானத்தை தவிர வேற இந்த ஆத்மாவுக்குள்ள எந்த சங்கல்பமோ வராமல் பார்த்துக்கணும். உலகிய விஷயங்கள், காரிய விவகாரங்களுடைய சங்கல்பம் வரும், அது வேற, அது வரதான் வேணும், அது வரும். ஆனால் அதை தவிர இங்கே எங்கேயாவது வேஸ்ட் போகுதா, அதுக்காக பாபா அட்டென்ஷன் கொடுக்குறாரு. ஆக அந்த ஞானத்தின் ஆதாரத்தில் வரக்கூடிய சங்கல்பங்களினால், जो संकल्प जैसा संकल्प जितना समय करना चाहो उतना समय उसी संकल्प में स्थित हो जाओ. ஆக நீங்கள் என்ன சங்கல்பம், எவ்வளவு நேரம், எப்படி நினைக்க விரும்புகிறீர்களோ, எவ்வளவு நேரம் அதில் நிலைத்திருக்க விரும்புகிறீர்களோ அந்த சங்கல்பத்தில் நீங்கள் நிலைத்து விடுங்கள். அங்க அவரு, நான் 2 நிமிஷம் இப்படி மூச்சை விடாம இப்படி பிடிச்சுக்கிட்டே இருக்கிறேன், முடியுது, பயிற்சியினால முடியுது இல்லையா, எடுத்தோடனே அவருக்கு வந்திருக்காது. 10 நிமிஷம் 10 செகண்ட் பண்ணி பார்த்துருப்பாங்க, முடியுது. இன்னும் நல்லா ஆழமான சுவாசம் செய்துட்டு அப்புறம் அதை வந்து ஒரு அரை நிமிஷம் ஆக்கியிருப்பாங்க, முடியுதே. இங்கே வயிற்றில் ஹெவினஸ்லாம் இல்லாமல் இதை ஃப்ரீயாக வச்சுக்கிட்டே இன்னும் கொஞ்சம். ஆக அதுக்கு ஒரு விதி இருக்குது, அதுக்கு ஒரு பயிற்சி இருக்குது. பாபா நமக்கு என்ன சொல்றாரு, எப்போ வேணுமோ எவ்வளவு நேரம் வேணுமோ ஏதோ ஒரு சங்கல்பத்தில் நிலைக்கணும்னா நீங்கள் அதை பயிற்சி பண்ணி பாருங்க. अभी अभी शुद्ध संकल्प में रमन करो, अभी अभी एक ही लगन अर्थात एक ही बाप से मिलन की. ஸோ இப்போ அப்பப்போ நீங்கள் சுத்த சங்கல்பங்களினால் சிந்தனையை நிறைத்து கொள்ளுங்கள். அப்படியே அந்த ஞான சிந்தனையில் ஆத்மா குஷியில் இருக்கான், அந்த மனதுக்குள்ளே அந்த சங்கல்பங்கள் தான் வருது, வேறு எதுவுமே இல்லை, அப்படி இருப்பீங்க. அப்பப்போ நீங்கள் பாபாவை சந்திக்கக்கூடிய அந்த அன்பில் மூழ்கிடுங்க, அன்பு நினைவில் மூழ்கிடுங்க. एक ही अशरीरी बनने के शुद्ध संकल्प में स्थित हो जाओ. கடைசி ஞான சிந்தனை பண்ணுறோம், அப்புறம் அப்படி பாபாவை பார்க்குறோம், பாபாவோட பேசுகிறோம், சந்திக்கிறோம். அப்படியே மெதுவாக நான் ஆத்மா இந்த சரீரத்தை விட்டுட்டேன். அஷரீரி ஆவதற்கான சுத்த சங்கல்பங்களில் நீங்கள் நிலைத்து விடுங்கள். 3வது ஸ்டெப்பு. அப்படியே மெதுவாக நான் அஷரீரியாவே ஆயிடுறேன், வேற எந்த சிந்தனையும் இல்லை. ஆத்மா ஆல்ரெடி பாபாவுடைய லவ் அதை அனுபவம் செய்துட்ருக்கு. ஸோ அந்த ஒரு சுத்த சங்கல்பத்தில் நிலைச்சிடுங்க. அதுக்கு இன்னைக்கு இது புரிய வைக்கிறார். ஹட்டயோகி அதை செய்கிறாருன்னா, நீங்கள் ராஜயோகி, ஸ்வத்த யோகி, சதா யோகி, கர்மயோகி, ஞான சிந்தனை செய்யுங்க. அடுத்த ஸ்டேஜு நீங்கள் அப்படியே அந்த சிந்தனையில் இருந்து பாபாவுடைய அன்பு நினைவில் மூழ்கி அப்படியே மெதுவாக நான் விலகிட்டேன், இந்த ஆத்மா மட்டும் ஒரு பிரகாசமான ஒரு ஷைனிங் ஸ்டார், அது அப்படியே ஜொலிச்சிட்ருக்கு, நான் அசரீரி ஆகிட்டேன்.
இந்த பயிற்சி அப்பப்போ நீங்கள் செய்து பாருங்கள். நம்ம பாபா இன்றைக்கி நமக்கு அதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் புரிய வைக்கிறாரு. நல்லது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. அவ்யக்த சமிகை 16 நவம்பர் 2025. அன்பான பாப் தாதா குழந்தைகளாகிய நமக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள். चारों ओर हलचल है, व्यक्तियों की प्रकृति की हलचल बढ़नी ही है. நாலாபுறங்களிலும் குழப்பங்கள் நிலவும். அதாவது இயற்கையினுடைய சீற்றங்கள் இருக்கலாம், அல்லது மனிதர்கள் மூலமான பிரச்சனைகள் குழப்பங்கள் இருக்கலாம். ऐसे समय पर सेफ्टी का साधन है सेकंड में अपने को विदेही अशरीरी व आत्म अभिमानी बना लेना. எனவே அத்தகைய நேரத்தில் நம்முடைய பாதுகாப்பிற்கான சாதனம் என்னவென்றால், ஒரு நொடியில் தன்னைத்தான் விதேகியானவன், தான் இந்த சரீரத்திலிருந்து விடுபட்டவன் என்ற ஒரு பயிற்சி. அசரீரி ஆகிறது, ஆத்ம உணர்வில் வர்றது, அதுதான் கடைசியில் உங்களுக்கு என்ன பண்ணும், ஹெல்ப் பண்ணும். अपने को विदेही अशरीरी व आत्म अभिमानी बना लेना. ஸோ அதுதான் பாபா புரிய வைக்கிறார். தன்னைத்தான் எல்லாம் ஒன்றுதாங்கிறார். நான் விதேகி, சரீரத்திலேருந்து விடுபட்ட அசரீரியான ஆத்மாங்கிற ஸ்திதிக்கு நீங்கள் வரணும். तो बीच बीच में ट्रायल करो. எனவே பாபா குழந்தைகளாகிய நமக்கு புரிய வைக்கிறார். குழந்தைகளை இடையிடையில் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், செக் பண்ணுங்கள். एक सेकेंड में मन बुद्धि को जहाँ चाहो वहाँ स्थित कर सकते हैं. ஸோ என்ன செக் பண்ணணுமோ, ஒரு நொடியில் மன புத்தியை எங்கே கொண்டு போய் வைக்கணுமோ, எங்கே நிலை நிறுத்தணுமோ அங்கே உங்களால் வைக்க முடியுதா? 2-3 நாள் முன்னாடி புரிய வச்சார்லே பாபா. ஒரு செகண்டில் நான் பறந்தான் போகணுன்னா போகணுமா, அப்புறம் அங்கேருந்து அவ்யக்தவத்தன் வரேன், மறுபடியும் சாக்கார் உடலுக்கு வரேன், மறுபடியும் போகிறேன். ஸோ இந்த ஒரு பயிற்சி எங்கு வேண்டுமோ அங்கு மனம் புத்தியை ஒரு நொடியில் உங்களால் நிலைத்திருக்க முடியுமா? इसको ही சாதனா கஹா ஜாத்தா ஹை. இதைத்தான் சாதனா, தபஸ்யா என்று சொல்லப்படுகிறது. உலகத்தில் அவங்க சாதனான்னா அப்படியே ஏதோ ஒரு போஸ்டரில் மணிக்கணக்காக ஆடாமல் அசையாமல் அப்படியே ஸ்திரமாக உட்காந்துருப்பாங்க. பாபா நமக்கு என்ன சொல்கிறாரு, இந்த உடலை ஸ்திரமாக வைக்கிறது அவசியம். ஆனால் ஆத்மாவினுடைய மிக முக்கியமான பகுதி மனம் புத்தி. இதை நீங்கள் அது போல் ஒரு நிலைப்பாட்டில், இந்த உடல் எப்படி அப்படியே ஸ்டிஃபாக உட்காந்துருக்கு, அதே போன்று இந்த மனம் புத்தியை ஒரு நிலைப்பாட்டில் ஒருமுகப்படுத்தி உங்களால் வைக்க முடிகின்றதா? இதை நீங்கள் செக் பண்ணுங்கிறார். செக் பண்ணணும். ஒரு டிராஃபிக் கண்ட்ரோல் நேரத்தில் இப்போ நான் மேலே போகிறேன், அப்போ அந்த நேரத்தில் வேறு ஏதோ ஒரு விஷயம் வருது, புத்திக்கு வருது. இல்லை அந்த நேரத்தில் தான் வேறு ஏதோ அடுத்து இது சேவை பண்ணணுமே, இல்லை அந்த நேரத்தில் இப்போ தான் கடக்கண்ணிக்கு போகணுமே, அப்போ புத்தி நிலை நிறுத்தப்படலை அப்படின்னு அர்த்தம். அதனால் அந்த மாதிரி டிராஃபிக் கண்ட்ரோல் நேரத்துலையாவது செக் பண்ணுங்கள். ஒரு நொடியில் இப்போ போகணுன்னா, ஆமாம் கீழே வேறு எந்த விஷயமும் நினைவுக்கு வரல, எங்கே நான் இருக்கணும்னு நினச்சோன்னு அங்கே இருக்கேன், அப்போ அங்கே இருக்கேன், அந்த உலகத்தோட விஷயங்களை அனுபவம் பண்ணுறேன் இல்லையா, அந்த ஒரு ஃபீலிங், அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அந்த ஒரு 2 மினிட்ஸ் நமக்கு வரணும். அப்போ நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், ஓகே என்னால் இது முடியுது, இது சாத்தியமான விஷயம். ஸோ இதை இன்றைக்கி நமக்கு ட்ரை பண்ண சொல்லி பாபா அறிவுரை கொடுக்கின்றார். நல்லது.
ஓம் சாந்தி.